ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி நல்லா இருக்குதுங்களா? விஷயம் என்னன்னா, எங்களோட வீடியோவை ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு அன்னை கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி எங்களை பார்த்து பேசினாரு. அவருக்கு என்னன்னா, இந்த கிறிஸ்மஸ் முன்னாடி ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, கொஞ்சம் உதவி எதிர்பார்த்துருப்பாங்க. மருத்துவ செலவுக்காக இருக்கட்டும், படிப்பு செலவுக்காக இருக்கட்டும், ரொம்ப ஒரு வசதி எந்த ஒரு வருமானமும் இல்லாத ஒரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணி கொஞ்சம் மக்கள் கிறிஸ்மஸ் முன்னாடி உதவணும் அப்படின்னு அவர் மனசில் நினைச்சிருக்காரு. அது எங்கள் டீம் மூலமாக பண்ணணும் அப்படின்னு அவர் ரொம்ப நாளமாக ஆசைப்பட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணி பேசி அவர் என்னன்னா கொஞ்சம் ரூபாய் தந்தாரு. குறைஞ்சது ஒரு 5 பேரையும் செலக்ட் பண்ணி உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு தான் ஒரு உதவின்னு ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் இறங்கி இருக்கோம். அமௌண்ட் தந்தாரு. ஆமாம், அவர் பேரை போடலாமான்னு கேட்டோம். ஆமாம், அவரு இந்த கை உதவி பண்றது இந்த கை தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. மெயினா ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து யாருக்குமே தெரிய பாஞ்சினாரு. அப்ப நீங்களா பண்ணியதா இருந்தா கூட குழப்பம் இல்லை, நீங்களா பண்ணியதாட்டே இருக்கட்டும். அப்போ நாங்க சொன்னோம், அண்ணா இப்ப நாங்க இப்படி செஞ்சாலே உடனே சொல்லுவாங்க சரியா சக்கரை வருது பணம் இவங்களுக்கு பணம் வந்து பணம் வந்து கொட்டுது அப்படின்னு நினைப்போம். அப்போ அவர் தான் ஒரு ஐடியா சொன்னாரு. அப்படின்னா நீங்க வீடியோ பண்ணிட்டு இப்படி ஒரு ஆளு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால ஹெல்ப் பண்ணணும், இந்த கிறிஸ்மஸுக்கு முன்னாடி யாருக்காவது ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதனால முன் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீடியோ போட ரீசன். பின்ன ஒரு விஷயம், நாங்க இந்த வீடியோ எதுக்கு பண்ணியோம்னா, மெயினா இதுல இருந்து ஒரு காசு கூட நாங்க எடுத்து கொடுக்கல. எங்களுக்கு எங்க மூலமா ஒருத்தர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. இதுக்கு மெயின் காரணம் நீங்க தான். இந்த வீடியோவை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டி இந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே நடக்காது. ஆமா, எங்களை நம்பி ஒரு நம்பிக்கைய நீங்க வருத்தீங்க. ஆமா, அதுக்கே தேங்க்ஸ், வலிய சல்யூட். அந்த அண்ணனுக்கு ஒரு ரொம்ப நன்றிகள். என்னன்னா நாங்க இப்போ செலக்ட் பண்ணிருக்கோம், ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி இந்த உதவியை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அப்போ நீங்க பார்க்க போறீங்க எப்படிப்பட்டவங்களை எங்களை செலக்ட் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்னு. அது என்னன்னா, இன்னொன்று ஏன் அந்த வீடியோ போடுறோம்னா, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி பொதுவாக எல்லாருமே உதவி பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த உதவி போகுது. இதை பார்த்து கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்லேயோ பக்கத்து தெருவிலையோ யாருக்காவது பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்து போடுறது, அவங்க வேற எந்த மோட்டிவும் கிடையாது. ஆமா, இந்த கிறிஸ்மஸுக்கு அவங்களுக்கு ஒரு பயன் கிடைக்கும் இதனால. பின்ன நாங்க தந்த பைசா என்ன செஞ்சோன்னு தெளிவு வேண்டாமா? அவருக்கு எங்க மேல ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. எங்களுக்கு என்ன சொல்லியது, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் முடிய போகுது, எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாவே நடக்குது. வருஷம் தொடக்கம் நல்லா இருந்து முடியும் நல்லா இருக்கு. அன்னையில இருந்து இன்னும் அவரை பத்தி தான் நாங்க பேசிட்டு என்னடா இந்த இப்படி ஒரு மனுஷன் இருக்காரு. ரொம்ப நன்றி அண்ணா. ஏன்னா உங்களால கண்டிப்பா அவங்க நல்ல ஒரு பயன் அடைவாங்க. அப்போ இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ஆள் இருக்கு. யாரு? ஒரு ஆள் மயிலோட்ல ஒரு ஆள். மயிலோட நான் வார வழியில கொடுத்துட்டு வந்துருக்கீங்களா? குழப்பம் இல்லை, இனி போகும்போது கொடுக்கல. யாரு மயிலோட்ல? கோயிலுக்கு மேல ஒரு 3வது வீடு வாடகை. 3வது பாட்டி ஒரு பையனும் உண்டு. வயசு வீடு இருக்கு. பிப்ரவரி 2ஆம் தேதி கல்யாணம் இருக்கு. கல்யாணம் கடந்த இவரே சொல்லியா வேணும்னா தரலாம். இப்பளே கொஞ்சம் குறவா தான் இருக்கு. மட்டை எடுத்தா அழகா சுத்தி கட்டி இட்டியாத்து உள்ள படத்தை இல்ல அங்க பேங்க்ல போடுற ஆள பாவத்தோடு கொடுக்குவாரு. பாவத்தோடு கொடுக்க மைனஸ் அங்க கோடிக்கு அப்புறம் மைனஸ் தான் வரும். ஆமா, உன யாரை பிடிக்கும் வந்து இப்பதான் உனக்கு டைம் சிரிச்சனும். எங்க 4 ஊர்ல உன யாரை பிடிக்கும் சொல்லு. அழகா பிறந்தது என் தப்பா? போறவங்க எல்லாம் ப்ரொபோஸ் பண்றாங்க, முடியாதுன்னு சொன்னா சூசைடு பண்ணின்னு செத்துருவங்கன்னு சொல்றாங்க. ஏன் இவரை பிடிச்சது? அவர் எந்த காரணம், என்ன காரணம்? கொஞ்சம் வெள்ளை இருக்கு. இது செல்ஃப் ப்ரமோஷன். அதான் ஒரே ஊரான. இவனு பேர் என்னது? என்ன பேரு? தெரியாது. இவனு பேரு? இவனு பேரு மார்சல் மாமா. அவனு பேர் மட்டும் எப்படி தெரியும்? ஒரே ஊரு காரணம் இல்லையா? நான் பரவாயில்ல காமிச்சிக்கலாம். ஏன் எங்க பேர்ல நீ படிச்சல? அவரே பேர் என்ன? அவரே இவரே பேர் என்னது? தெரிஞ்சாலும் மூத்த பத்தி தெரியாது. தெரியாது. ஆனா இவரை பிடிச்சு எங்க 4 பேர்ல யாரை பிடிச்சோம்? அந்த மாமா. எந்த முகத்தை பார்த்து சொல்லு, கை காட்டி சொல்லு. எந்த மாமா ஏன் பிடிச்சவரு? வீடியோ எடுக்க முன்னாடி பைசா தந்தாரு. இப்படி சொல்லணும். பேர் என்ன? கர்ஷிதா. கர்ஷிதா. எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்க? 4th. ஸ்கூல்ல பேரு ஸ்ரீ ராமகிருஷ்ணா. நான் ஸ்கூல். நல்ல பிள்ளை. ஓ நல்ல பிள்ளை. சரி, நல்ல பிள்ளை. நல்லா படிப்பீங்களா? படிச்சானா நம்புறேன். அங்க பாத்துருங்க. இது எதுக்குன்னா, ஒரு ஆள் எங்களுக்கு முகம் தெரியாம நீங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லிடு. அப்போ உங்க மோளுக பிள்ளை படிப்பு கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ஏன்னா தாய் தகப்ப இல்லை அவளுக்கு தெரியும். நீங்க பாட்டியா இருந்து அதை கஷ்டப்பட்டு இதாக்குறியா. எங்களால் இந்த தடவை கிறிஸ்மஸுக்கு அவர் உதவி பண்ண தந்தா 10,000 ரூபா 5 பேருக்கு பண்ண சொல்லியிருந்தா அதில் ஒரு ஆள் உங்களை தேர்ந்தெடுத்து தாரோம். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. சரியா?
சரி, அப்போ 10,000 ரூபா தந்துறீங்க. நீங்க கும்பிட ஒன்றும் வேண்டாம், சரியா? எங்களால முடிஞ்ச ஒரு உதவி, சரியா? சரி, இதே போல யாராவது சொன்னா எங்க மூலமா வந்தா நாங்க வரோம், சரியா? வந்து தரோம். அப்ப அவளுக்கு பேர் என்ன? ஹர்ஷிதா. ஹர்ஷிதாவுக்கு படிப்பு செலவுக்கு நீங்க இது பண்ணது எங்களுக்கு சந்தோஷம், சரியா? சரி, ஓகே, சரி சரிண்ணா. சரி 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 பாட்டி, நாங்க சரி, யாரு தந்தாலும் ஆயிரம் பாடி படித்தாங்க. சரி. படித்தவங்க MBBS படிச்சு நல்லா படிச்சாலும் சரியா கொட்டு நீ படிக்கணும். நல்லா படிக்கணும். சரி எல்லாம் படிப்பான். சரி, அப்ப சரி, சரி, அவன் இல்ல அவன். ஆ. மக்களே டாடா. பை. என் பேரு சுபாஷ். நீ கேட்டா நீ சொல்லணும் என்னையும் பிடிச்சுன்னு சொல்லணும். சொல்லணா என்னையும் பிடிச்சும் குட்டுமாமையும் பிடிச்சும். ஆமா, என்னையும் பிடிச்சோம் குட்டுமாமையும் பிடிச்சோம் மார்சல் மாமாயும் பிடிச்சுன்னு சொல்லணும். சொல்லியா? சொல்லணும்னா? அவன் சகுந்தரன் கேட்ட உடனே ஓடி சொல்லிச்சா நீ வேற மாறு இடத்துல வந்திருக்க. மக்களே, நம்ம தம்பி பையன் வந்து கரெக்டாக ஏப்ரல் மாதமா போன ஏப்ரல் 2ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 60 நாள் கோமாவில் இருந்து திரும்ப வந்திருக்கான். என்னன்னா இந்த இடம் அந்த அண்ணன் தந்ததில் திரும்ப நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இவனுக்கு நீங்கள் வேறு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். தாராளமாக கான்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், சரி? ஏன்னா இவன் முதல்ல இருந்ததுக்கு நான் எல்லாம் ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சேன். அங்கே இப்போ எவ்வளோ ரெக்கவரி ஆகிட்டான், ரொம்ப ரெக்கவரி ஆகிட்டான். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்ப்பான். எங்கள் வீடியோ பார்ப்பா இல்லை? பிடிச்சுமா? பிடிச்சுமா? ஒன்றும் இல்லை முதல்ல பேசவே மாட்டான் அப்படி இருப்பான். இப்போ பரவாயில்ல, ரொம்ப இதாகிட்டான். இன்னும் அவனுக்கு மருத்துவ செலவுக்கு நிறைய தேவைப்படுது. ஓகே, யாராவது இருந்தா யாராவது உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணலாம். மம்மி நான் பிடிங்க. ஓகே, சரி போட்டா. நாங்க வீடியோ போடையதை பார்த்து ஒரு அண்ணன் எங்களுக்கு என்ன சொல்லுறாருன்னா, உங்க வீடியோ மூலமாட்டு ஏழை மக்களுக்கு கொஞ்சம் உதவணும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ என்னன்னா நாங்கள் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி ஒரு 10,000 வச்சு குடிக்கும். அப்போ செல்வன் சொல்லியிருந்தாரு, உங்களை பற்றி இப்படி கஷ்டப்படியா ஃபேமிலியிலேருந்து பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு. ஸ்கூலு எத்தனை படிக்க வரதுக்கு லேட் ஆகுங்களா? சரி, அது பரவாயில்ல. அப்போ என்னன்னா எங்களால முடிஞ்ச அந்த அண்ணனே சார்பாட்டும் எங்க சார்பாட்டும் சரி வாங்கி, சரியா? சரியா? எல்லாம் சரி, ஓகே, நன்றி. ஹலோ மக்களே, நாங்கள் சின்னது போல் அப்படி கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த அண்ணன் தந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி 5 பேருக்கும் ஷேர் கிடைக்கிது போல் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். மெயினாக என்னென்னா படிப்பு செலவுக்கும் மருத்துவ செலவுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். அதில் என்னென்னா லட்சுமிபுரம் காலேஜில் 2 பிள்ளைங்களை கொடுத்துருந்தோம். அவங்கள பார்க்க முடியலை. அப்போ அங்கே இருக்க பொறுப்பாக இருக்க அந்த ஸ்டாஃபை பார்த்து கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சின்ன பிள்ளை படிப்பு செலவுக்காகவும், அடுத்து ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி சொல்லியிருந்தோம் அதில். அப்போ அவனுக்கு கொடுத்து திரும்ப என்னன்னா அந்த குட்டவழி தான் சொல்லணும், குட்டவழியில் ஒரு பிள்ளைக்கும் படிப்பு செலவுக்காக கொடுத்துருக்கோம். அவளை பார்க்க முடியல, அவங்க அம்மா கையில் கொடுத்தோம். ஆமாம், என்னன்னா இது போல் நம்ம இது போல் இன்னியும் காசு எதாவது தந்து ஹெல்ப் பண்ணணும் விரும்புனாங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நாங்கள் இதே போல் பண்ணுறோம். ஓகே, நீங்களே யாருக்காக ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக ஹெல்ப் பண்ணுங்க. கிறிஸ்மஸ் 2 நாள் தான் இருக்கு. இந்த வீடியோ நாங்க இப்படி கொடுத்து உதவுக்கு எங்களுக்கு உதவுன அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எங்க டீம் சார்பாகட்டும் இந்த பயன் பெற்ற பிள்ளைங்க சார்பாகட்டும் இந்த வீடியோ பார்க்குற எங்க வியூசர், சப்ஸ்கிரைபர், காரணமே எங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து லைக் பண்ணி குரூப்ல ஷேர் பண்ணி, ஆமா நீங்க தான் இதுக்கெல்லாம் மெயின் காரணம். அப்போ உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்ஸ். Happy Christmas and Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas.